எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான காணாமலே தெரிகிற ஒரு வேத வசனம். இந்த இரவு கத்த தேசத்தோடு நம்மோடு பேச போகிறார் அந்த வார்த்தைகளின் மூலமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். கொஞ்சம் சத்தமா வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆமென் அநாதியாய் தேவனாய் இருந்தவர் மனுக்குல பாவ பரிகாரத்திற்காக இந்த பூமியிலே தம்மைத்தாமே தாழ்த்தி தேவதூதர்களிலும் சற்று சிறியவராக நம் நடுவில் மாம்சமும் இரத்தமும் உடைய தம்முடையவர்களை மீட்கும்படிக்கு மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமியில் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33.5 வருடங்கள் இந்த பூமியில் நம்மை போலவே எல்லா பாடுகளையும் அனுபவித்து மனிதர்களைப் போலவே அவர் வாழ்ந்தார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருந்தார். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், எதற்காக இந்த நீண்ட 33.5 வருடங்கள் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போவதற்காக நல்ல மாதிரிகைகளை அவர் பின் வைத்து போயிருக்கிறார். ஆமென். இப்படியும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை இந்த பூமியில் நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருவதற்கு முன்மாதிரியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து போனவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மாத்திரமல்ல, தன்னுடைய கடைசி 3.5 வருடங்கள் பிதாவினால் ஏன் இந்த பூமியில் அவர் அனுப்பப்பட்டு வந்தாரோ, எந்த முகாந்தரமாய் வெளிப்பட்டாரோ அந்த முகாந்தரத்தை தான் நிறைவேற்றும்படியாக வெளியரங்கமான ஊழியத்தை செய்து வந்தார் இயேசு கிறிஸ்து. அந்த ஊழிய நாட்களில் அதிகமான போதனைகளை இயேசு செய்திருந்தார், அதிகமான அற்புதங்களை செய்திருந்தார். யோவான் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் எழுத வேண்டுமானால் உலகம் தாங்காது, கொள்ளாது. ஆமென், ஆமென். அவ்வளவு அற்புதங்களையும் இயேசு செய்திருந்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். எல்லா நன்மைகளையும் இயேசு செய்து கொண்டே வந்தார். அவருடைய கடைசி நாட்களில் 33.5 வருடம் ஆகிற பொழுது அவர் நியமிக்கப்பட்டிருந்த வண்ணம் மனுக்குல பாவ பரிகாரத்திற்காக இரத்தம் சிந்தி மரிக்கும் முகாந்தரத்தோடு அவர் சிலுவையிலே மரித்து நமக்காக பாவ பரிகாரத்தை உண்டு பண்ணினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 40 நாளளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக தம்முடையவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தினார். மாத்திரமல்ல, இன்றும் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பிரசங்கிக்கிறேன், இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறவர், உயிருள்ள தெய்வம். அந்த உயிருள்ள தெய்வத்துக்கு சாட்சியா நிற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். என்னோடு கூட எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென். இதுதான் நம்முடைய மேன்மை பாராட்டல். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியரங்கமான ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற பொழுது அநேக வார்த்தைகளை, அழைப்புகளை இயேசுவின் வாயிலிருந்து நாம் சொல்ல கேட்க முடியும். ஒரு விசை சீடர்கள் பின்னே நடந்து போகிற பொழுது சீடர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? அவங்க சொன்னாங்க,
நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? தேடுறோம். அவர் சொன்னார், வந்து பாருங்கள். இது ஒரு அழைப்பு. உண்மையா சொல்லணும்னா கடைசி வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சதா பைபிள் சொல்லவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வந்து பாருங்கள். மரணம் வரைக்கும் பின்னாலே போயிட்டு இருந்தாங்க. பேதுருவை பார்த்து கூப்பிட்டார், எனக்கு பின்னாலே வா அப்படின்னா அவரும் போனார். இது ஒரு அழைப்பு. தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாங்க அப்படின்னு அழைச்சார். அது ஒரு அழைப்பு. இந்த இரவு நம்மிடத்தில் கர்த்தர் பேசும்படியாய் நமக்கு அருளின வேத வார்த்தை மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த முதல் நாள் இரவு இந்த தேசத்தின் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமையுமாய் வெளிப்பட்டு நிற்கிறார். அவர் தருகிற ஒரு அருமையான வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரவு ஆமென், நான் பேச போகிற இந்த பிரசங்கத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், வருத்தப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல். வருத்தப்படுகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். இந்த இரவு கர்த்தர் தன் இளைப்பாறுதலை தேசத்தின் நடுவில் வெளியரங்கமாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான ஒரு வேத வார்த்தை. ஆமென். ஜனங்கள் எல்லாரும் அந்த காலத்தில், இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் பலவிதமான துன்பங்கள், பலவிதமான சூழ்நிலைமைகளுக்குள் எழுத்தின்படியாகவே ரோம அரசாங்கத்துக்கு கீழாக வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருந்தார்கள். தேவையற்ற வரிகள், தேவையற்ற பலவிதமான பாரங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. பலவிதமான நோய்களுக்குள் இருந்தார்கள். பலவிதமான இன்னல்கள், துன்பங்களுக்குள் இருந்தார்கள். அந்த எழுத்தின்படியாக பலவிதமான வருத்தத்திற்குள், பாரத்திற்குள் சிக்கியிருந்தவர்களை பார்த்து இயேசு அழைத்த பகிரங்கமான ஒரு அழைப்பு தான், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு இளைப்பாறுதலை தருகிற தெய்வம். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் படுகிற எல்லா வருத்தங்களுக்கும் ஒரு பரிகாரம் வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இந்த முதல் இரவு கர்த்தர் நமக்கு மிக தெளிவாய் திருஷ்டாந்தப்படுத்த போகிறார். தொடர்ந்துள்ள நிமிடங்களில் வேதத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து பாமேன் இளைப்பாறுதலை பெற்று சென்ற ஒரு மனிதனை குறித்து, அந்த சம்பவத்தை குறித்து நாம் இந்த இரவு வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். வேதத்தை திருப்பி மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் நீங்கள் ஆமென் திருப்பி வைத்துக் கொள்ளுகிற பொழுது ஆமென் அங்கே கடற்கரையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து பயங்கரமான ஊழியங்களை நிறைவேற்றி அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்து தேவராஜ்யத்தின் போதனைகளை செய்து முடித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தன் ஊழியத்தில் எங்கேஜாய் நிற்கிற பொழுது அங்கே ஜபாலய தலைவனில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வருகிறான். அவன் வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லலாம், இயேசுவே ஆமென், என்னுடைய மகள் அவள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அதனால் நீர் வந்து உம்முடைய கரத்தை அவள் மேல் வைத்தால் அவள் சொஸ்தமாவாள் அப்படின்னு கேட்க இயேசு கிறிஸ்து உடனே அவரோடு கூட போகிறார். அந்த பிரயாணத்தில் இருக்கிற பொழுது அந்த எபாலய தலைவனாகிய எவீருனுடைய வீட்டில் போய் சேருகிறதற்கு முன் நடந்த ஒரு சம்பவம் அந்த 5வது அதிகாரம் 25 முதல் உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களில் காணப்படுகிற விஷயத்திலிருந்து தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். வாசிங்க, அதனுடைய 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ. போதும், இங்கே
ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லித் தருகிறது. எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஆமென். ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவளுடைய பெயர் தெரியாது, அவளுடைய ஊர் தெரியாது, அவளுடைய கோத்திரம் தெரியாது, அவளுடைய பின்னணியும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் 12 வருடமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீ என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படின்னா நமக்கு புரிகிறது மாதிரி சொன்னா, 12 வருஷமாய் பிரச்சனைகளுக்குள் சிக்கி இருக்கிற ஒரு ஸ்திரீ இந்த இடத்தில் இருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த ஸ்திரீயினுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்ப்போமானால் 26வது வசனத்தை வாசிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, கவனியுங்கள், இந்த 26வது வசனம் 2 முறை சொல்லித் தருகிறது. அவள் வருத்தப்பட்டு, அவள் வருத்தப்படுகிற பொழுது. இந்த 2 வார்த்தையும் எதை சொல்லுகிறது என்றால், 12 வருஷமாய் அவள் வருத்தப்பட்டாள். இந்த வசனம், ஆமென், இந்த சம்பவம் நடக்கிற பொழுது அவளை குறித்து ஒரு தொடர்ச்சியான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவள் வருத்தப்படுகிற பொழுது. அப்படின்னா கடந்த காலத்தில் இவளுடைய வருத்தத்தின் அனுபவம் இருந்தது, நிகழ்காலத்தில் வருத்தப்படுகிற அனுபவம் இருந்தது. இனி அந்த அனுபவம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினங்களின் சரித்திரத்தை சொல்ல வேண்டுமானால் பெருசா சொல்ல ஒண்ணுமில்லை, வருத்தம். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி? வருத்தம். இனி எப்படி? வருத்தம். இதுதான் இந்த ஸ்திரீயினுடைய நிலை. நேற்றைய நிலை வருத்தம், இன்றைக்கு வருத்தம், நாளைக்கும் வருத்தம். பெருசா சொல்ல விசேஷம் வேற ஒண்ணுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர்கிட்ட எப்போ கேட்டாலும் இப்படிதான் பதில் இருக்கும். ஆமென். எப்படி நாமேன், எப்படி வாழ்க்கை போச்சு அப்படின்னு கேட்டா போச்சு. அது ஒரு வார்த்தையோட என்ன செய்துக்குவாங்க, முடிச்சிருவாங்க. எப்படி வாழ்க்கை போகுது, அது போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தையிலேயே தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில இருக்கு. ஆமென். எப்போ கேட்டாலும் சிலருடைய வாழ்க்கை வருத்தத்திற்குள், பாடுகளுக்குள், துன்பங்களுக்குள், ஏதோ ஒரு ஆமென் நம்பிக்கையற்ற விதமாய் வாழ்க்கை போகுது. சிலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஏதோ வாழணும்னு என்ன செய்துட்டு இருக்கேன். ஆமா, இல்லாட்டா செத்தா பரலோகமும் போக முடியாது. சாகிறவனுடைய சாவை அவர் விரும்புகிறதும் இல்லை. அப்படி ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருந்தா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன செய்திருப்போம்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைதான். அப்படி ஒரு லைசன்ஸ் இருந்திருந்தா உண்மையிலே சொல்றேன், ஆமா, ஒரு சபையும் பூமியில இருந்திருக்காது. ஏன்னா சபைக்குள்ள இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படி ஆமென் கொடூரமா இருக்கு. ஆமா, இந்த இடத்துல வருத்தப்படுகிற பொழுது பாடுகள் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய மூல மொழியாகிய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மிகுந்த பாடு, மிகுந்த பாடு. அதாவது அதை எப்படி சொல்லலாம்? ஆமென், தீ, ஒரு இடத்துல தீ இருக்குது, அதுல ஆமென் இப்படி வச்சுக்கொள்ளுங்க, திடீர்னு ஒரு வீட்டில் தீ பிடிச்சு எரியுது. அந்த தீயை பார்த்துட்டு எல்லாரும் நிற்பாங்க, பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. ஐயோ, தீ என்ன செய்யுது, எரியுது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க, ஆனா எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அதுவும் ஒரு நன்மைக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ அந்த சத்தம் போடுற ஒரு குரூப், இதன் நடுவில் ஆமென் வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன். அந்த குழந்தையை மீட்டெடுக்க ஒருத்தர், தீயா இருக்குது, அந்த தீக்குள்ள அவர் என்ன செய்யறார், போறார். போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியே என்ன செய்துறார், வந்துடுறார். நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இதை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் ஆமென் மூணாவது ஆள்கிட்ட, ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லும்,
ஆமென். உனக்கு தெரியுமா, பயங்கர தீ. என்னது? பயங்கர தீ. அது அந்த பக்கத்திலேயே நெருங்க முடியல. நான் 50 அடி தள்ளி நின்னேன். இங்கேயே அந்த அக்னியினுடைய வெக்க அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு. ஆனா ஒருத்தர் வந்தாரு, அவர் பாட்டுக்கு என்ன செய்தார், அவர் எதை பத்தியும் யோசிக்கல, உள்ள போனார். போய் அந்த குழந்தையை தூக்கி அணைச்சு அழகா என்ன செய்தாரு, வெளியே கொண்டு வந்துட்டார். இது பார்த்து நின்ன ஆள் சொன்ன ரிப்போர்ட். ஆனா இந்த உள்ள போய் வந்த ஆள்கிட்ட கேட்டு பார்க்கணும், இப்போ எப்படி எடுத்துட்டு வந்தீங்க. அவர் சொல்வார், பாருங்க உள்ள போகும்போது என் தோல்லாம் தீ பிடிச்சிருச்சு, கலர் மாறிடுச்சு. என் பாதத்தை பாருங்க, எவ்வளவு டேமேஜ், புண்கள் இருக்கு. என்னுடைய விலை கூடின வஸ்திரம் அங்கங்கேயா எரிஞ்சு போச்சு. என் சரீரத்தில் உள்ள மயிரெல்லாம் எரிஞ்சிச்சு அப்படின்னு அவர் தன் அனுபவத்தை சொல்லுவார். இந்த உலகத்திலேயே இருக்கிற வலிகளில் அதிக வலி 2 வலிய ஆமென் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் சயின்ஸ் நமக்கு அறிவிக்குது. ஒன்று, உயிரோடே தீயில் இறங்குவது. அதுதான் உலகத்தில் இருக்கிற ஹையஸ்ட் பெயின். அதுக்கு கீழே இருக்கிறதுல ஆமென் அடுத்த 2வது வருகிறது தான் பிரசவ வேதனை. அப்போ இந்த உயிரோட எரிகிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, வலி வேதனை. அதை பாடுன்னு சொல்றதா, வலின்னு சொல்றதா, துன்பம்னு சொல்றதா, என்னன்னு சொல்லவே தெரியாது. அந்த இடத்தை தொடவும் முடியாது, ஆற்றவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. என்ன வார்த்தையை சொல்லி விளக்குறதுன்னே தெரியல. அதே வார்த்தை தான் இங்கே சொல்லி இருக்கு, அவள் வருத்தப்பட்டாள். அவள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் நிலை இன்னும் வருத்தம் முடிவுக்கு வரவில்லை. அப்படிப்பட்ட வருத்தம். சரி, என்ன வருத்தம்? வருத்தத்துக்கான காரணம் தான் என்ன? இந்த ஸ்திரீக்கு 12 வருஷமாய் வருத்தப்பட்டால் 13வது வருஷத்துக்குள்ள என்றாகும் போது இன்னைக்கும் வருத்தத்தோட அடுத்த வருடத்திற்குள் போகிறாள். இந்த வருத்தத்திற்கான காரணம் தான் என்ன? அந்த 26வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்க. அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். சாதாரண வருத்தம் அல்ல. எப்படிப்பட்ட வருத்தம்? மிகவும் வருத்தப்பட்டாள். யாரால் அவள் வருத்தப்பட்டாளாம்? சத்தமா சொல்லுங்க. ஆமென். வைத்தியர்களால் வருத்தப்பட்டாள். அவளுக்குள்ள வருத்தம் அது வைத்தியர்களால் வந்த வருத்தம், அதிகமான வருத்தம். நல்லா கவனிக்கணும் தெய்வ பிள்ளைகள். ஒரு காரணம், இவள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அது இந்த அதிகாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 29வது வசனத்தை வாசிக்கும் போது தான் தெரியும். வாசிங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிட்டு அப்படின்னா இவளுக்கு ஆமென் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை. இவ சரீரத்திலிருந்து ரத்தம் போகிறது நிற்கவே இல்லை, உதிர போக்கு. இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த சரீர பிரச்சனைக்காக இவள் அநேக வைத்தியர்களை தேடி போயிருக்கிறாள். அந்த வசனம் சொல்லுது, வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டாள். என்ன கவனிங்க, ஒரு மருத்துவரை தேடும் போது, ஒரு வைத்தியரை தேடும் போது நாம எப்படி நம்ம அந்த வைத்தியர்கிட்ட மருத்துவர்கிட்ட போறோம்? இந்த வைத்தியர்கிட்ட போனா எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். ஒரு எதிர்பார்ப்போட போறோம். ஒரு மருத்துவர்கிட்ட போனா இவரால் எனக்கு ஏதாவது நன்மை உண்டாகும், இன்னைக்காவது என் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வரும், ஆமென் அப்படின்னு நினைச்சுதான் நாம ஒரு வைத்தியரை தேடி போகிறோம். இந்த வேதனை வருத்தம் என்பது இவளுக்கு எப்படி இருக்கு? யாரால? தான் யாரிடத்தில் எனக்கு ஒரு ஆமென் பரிகாரம் என்று தேடி போகிறாளோ அங்கேயெல்லாம் அவர்களால் அவளுக்கு பரிகாரம் இல்லை. அவளுக்கு கிடைத்ததெல்லாம் வருத்தம். அவளுக்கு கிடைத்ததெல்லாம் வருத்தம், வருத்தம், வருத்தம் மட்டுமே. தொடர்ந்து வருத்தம் தான் இருக்கிறது. எவ்வளவு தேடி போய், எவ்வளவோ ஸ்பெஷலிஸ்ட தேடி பார்த்தாச்சு, எவ்வளவோ
பரிகாரிகளை தேடி பார்த்தாச்சு. இங்க இந்த ஸ்திரீக்கு பிரச்சனை வைத்தியர்களால். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனம், தேவ பிள்ளையே, நீ ஏதோ பரிகாரத்தை வாழ்க்கையில தேடி இருக்கலாம். ஆனா தேடி போனதுனாலேயே உனக்கு பிரச்சனை கூடி இருக்கலாம். ஏன் வைத்தியர்களால் பிரச்சனை கூடுது, வருத்தம் கூடுது? அநேக சூழ்நிலைமைகளை சொல்ல முடியும். ஊழியத்தில் எத்தனையோ விதமான நபர்களை சந்திக்கிற வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது சிலர் சொல்வாங்க, பாஸ்டர் இப்படியெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் ஹாஸ்பிட்டல் போனதுதான், நான் பரிகாரங்களை தேடி போனதுதான் பிரச்சனை. ஏன் அந்த ட்ரீட்மெண்ட்டை என்னால தாங்கவே முடியல, அந்த சிகிச்சையை என்னால, அதாவது கடுமையான சிகிச்சைகள், கொடூரமான சிகிச்சைகள், சரீரம் தாங்காத சிகிச்சைகள், இவள் 1-2 வருடம் அல்ல 12 வருடமாய் வைத்தியர்களை தேடி தேடி வருத்தத்திற்குள், மிகவும் வருத்தத்திற்குள் சிக்கினவள். எத்தனையோ தனிநபர்களை, குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சொல்லியிருக்காங்க, அழுதுருக்காங்க. சொல்ல முடியாது பாஸ்டர், சொல்ல முடியாது, அவ்வளவு வேதனைகள் இருக்கு. ஏன்? ட்ரீட்மெண்ட்னால பட்ட வேதனைகள், சிகிச்சையினால வந்த பின்விளைவுகள், சிகிச்சையினால நான் இழந்த இழப்புகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பிரச்சனைக்கு பரிகாரம்னு வழக்கறிஞர்களை தேடி போனா பிரச்சனை இன்னும் கொடூரமாயிட்டுல, இன்னும் நம்மளை வருத்தப்படுத்துச்சுல. பிரச்சனைக்கு பரிகாரம்னு ஏதோ உலக பிரகாரமான, ஆமென், யார் யாரையோ பரிகாரிகள் என்று சொல்றேன், அவங்க கிட்ட போனா நடக்கும், இவங்க கிட்ட போனா சொல்லுவாங்க, இவங்க கிட்ட போனா அப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி போன இடத்துல எல்லாம் கொஞ்சம் கூட வருத்தம் வந்துச்சுல. யோசித்து பாருங்க. ஆவியானவர் தெளிவா நம்மோடு கூட பேசுகிறார். எவ்வளவு வருத்தம், மிகவும் வருத்தத்திற்குட்பட்டோமே. இன்னும் பரிகாரம்னு லோன் எடுக்கலாம்னு போன இடத்துல உள்ளதும் போச்சுல, உள்ள காரியமும் போச்சு. மிகவும் வருத்தம், மிகவும் வருத்தம். வீடு கட்ட லோன் எடுத்து வீடு வேலை முடியும் போது சொத்து போச்சு. லோன் எடுத்து கட்டின வீடு எங்க இருக்கு? சொத்து மேலதான் இருக்கு, அந்த இடத்துல தொங்க விட முடியாது. அதனால சொத்தும் போச்சு. இப்போ இருக்க இடமும் இல்ல, கட்டின வீடும். மிகவும் வருத்தம், ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தம். மிகவும் வருத்தப்பட்டால் வைத்தியர்களால். அதான் சொல்லேன், பரிகாரிகளை தேடி மிகவும் வருத்தத்திற்குள் சிக்குண்டான். நான் உனக்கு உதவியா இருப்பேன், நான் உனக்கு உன்னை காப்பாற்றுவேன்னு சொன்ன ஆட்களை தேடி போய் நான் உன்னை பார்த்துக்குவேன் நம்பி போன இடத்துல மிகவும் வருத்தம், வருத்தம். இந்த ஸ்திரீக்கு காரணம் அதுதான். அவன் நம்பி போன வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டான். ரொம்ப வருத்தம். சரீரத்தில் வேதனை, பலவீனம், தொடர்ந்துள்ள உதிரப்போக்கு நிக்கல, பயங்கர பிரச்சனை. மருத்துவம் தனக்கு பிரச்சனை பண்ணுது, வைத்தியர்கள்ட்ட போன நடக்கிறது தான். அதாவது ரொம்ப ஹார்ஷான ட்ரீட்மெண்ட் பை டாக்டர்ஸ், ரொம்ப கொடூரமான, சொல்ல முடியாத. சிலர்லாம் அழுததை பார்த்துருக்கிறேன். பாஸ்டர், அனஸ்தீசியா கூட தர முடியாதான் இதுக்கு, அப்படியே வச்சு என்ன, ஆமீன், ஸ்ட்ரக்சரோட கெட்டி வச்சு உயிரோட ஆபரேஷன் பண்ணாங்க. எவ்வளவு கொடூரம். இந்த வேதனை எல்லாம் சொல்ல முடியல, மிகவும் வருத்தம். ஆமீன், ஆமீன். தனக்கு உணர்வுபூர்வமான வருத்தம். இங்க போனா நல்லா இருக்கணும் 100% எல்லாரும் சொன்னாங்க. போனதுனால டிசப்பாயின்மெண்ட், வாழ்க்கையில் ஒரு வருத்தம். ஐயோ என்ன முடியல அப்படின்னு ஒரு வருத்தம். ஆவியானவர் இன்றைக்கு இந்த தேசத்தின் ஜனங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் இருந்த நம்பிக்கையும் போய் இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? வருத்தம் மட்டும். இனி எனக்கு வாழ்க்கையில நம்பிக்கையே
இல்லைங்கிற நிலைமையில வந்துட்டேன். ஆமென். போன இடங்கள் எல்லாம் இப்போ நான் தெரிஞ்சிட்டேன். நான் இப்படி ஒரு பிரச்சனையோட இருக்கிறேன். என் பிரச்சனை வைத்தியர்களை தேடினதுனால வெளியரங்கமாயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரி ஆயிடுச்சு. மிகவும் வருத்தம். வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டேன். இரண்டாவது ரீசன், காரணம் ஏன் இந்த ஸ்திரீக்கு வருத்தம் வந்துச்சு தெரியுமா? 26வது வசனம் தொடர்ந்துள்ள பகுதி சொல்லுது, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் அவள் செலவழித்தாள். எல்லாம் செலவழிச்சுட்டாள். ஒன்று, ஆமென், வைத்தியர்களை தேடி போன, பரிகாரத்தை தேடி போனதுனால வருத்தப்படுத்தப்பட்டாள் அவள். ரெண்டு, அவளுக்கு வருத்தத்துக்கு காரணம் இழப்பு. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறா. இப்போ பிரச்சனை வந்த ஆரம்ப காலகட்டங்களில் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சு, சொத்துக்கள் இருந்துச்சு, வீடுகள் இருந்துச்சு, குடும்பம் இருந்துச்சு, நண்பர்கள் இருந்தார்கள், பெற்றோர்கள் இருந்தார்கள், உடன் பிறப்புகள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள், சமுதாயம் இருந்துச்சு, மக்கள் இருந்தார்கள், நண்பர்கள் இருந்தார்கள். ஆனா இப்ப என்னாச்சு? இழந்தது, ஆமென், தன் சொத்துக்களை மாத்திரமல்ல, தன் பணங்களை மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, தனக்கு இருந்த சமுதாயத்திலேயே அவள் தனித்து விடப்பட்டாள். எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். இழப்பு என்பது பணம் மட்டுமல்ல, உறவுகளை இழப்பது இல்லையா? இழப்பு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் மிக தெளிவாய், நீங்கள் இதை இவளுடைய நிலையை படிக்க வேண்டுமானால் வீட்டில் போய் படிங்க. இப்ப நம்ம அதை தியானிக்க நேரம் இல்லை. லேவியராகமம் 15வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாஸ்து பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவள் தீட்டாக கருதப்படுகிறாள். தீட்டு, அவள் தீட்டு, அவள் தொட்டதெல்லாம் தீட்டு, அவள் தொட்ட வஸ்திரம் தீட்டு, அவள் உட்கார்ந்த நாற்காலி தீட்டு, அவள் தொட்ட மனுஷன் தீட்டு, அவள் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்தவன் தீட்டு, அவள் தொட்ட இடத்தில் தொட்டவன் தீட்டு, அவள் தொட்ட பாத்திரம் தீட்டு, அவள் தொட்ட எதுவும் தீட்டு. அவளுக்கு குடும்பத்திலேயே அங்கீகாரம் கிடையாது. அவளுக்கு குடும்பத்தில் அங்கீகாரம் கிடையாது. ஆமென். எந்த விதமான மேன்மையும் இல்லை. தனிமை, 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 இழப்பு. இதெல்லாம் இழப்பு இல்லையா? ஆமென். ஒருவேளை தன் கனவா கட்டின வீடா இருக்கலாம். ஆனா இப்போ சமுதாயம் சொல்லுது, நீ இந்த வீட்டை தொட்ட வீடு தீட்டு, தொடக்கூடாது, நீ தொடக்கூடாது. வருத்தம் இல்லையா? அது ஒரு இழப்பு. உரிமை கொண்டாடின வீட்டில் இன்னைக்கு உரிமை இல்லை, அது ஒரு இழப்பு. ஆமென். தான் பரிகாரங்களை தேடி தேடி எல்லாவற்றையும் இழந்து போனது, அது ஒரு இழப்பு. தான் விரும்பினது போல ஒரு இடத்துல உட்கார முடியாது, ஒரு நபர்கிட்ட பேச முடியாது, பொது இடங்களுக்கு வர முடியாது, பொது கூட்டத்துக்குள் வர முடியாது, சந்தை வெளியில் போக முடியாது, தன் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை தொட முடியாது. இது இழப்பு இல்லையா? ஒருவேளை திருமணமானவள் என்றால் தன் திருமண பந்தத்தையே 12 வருடமாய் அவள் இழந்திருக்கிறாள். அது இழப்பு இல்லையா? தன் சந்தோஷத்தை இழந்தவள், தன் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற வருத்தப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீ அவள். வருத்தம், இழப்பினால் வந்த வருத்தம். ஒன்று, வைத்தியர்களால், பரிகாரிகளால் வந்த வருத்தம். ரெண்டு, அவள் இழப்பினால் வருத்தப்பட்டவள். மூன்றாவது, அதே வசனம் கீழே சொல்லுது, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. இப்போ வருத்தம் எப்படின்னா, தோல்வி கொண்டு வந்த வருத்தம். தோல்வி கொண்டு வந்த வருத்தம். என்ன முயற்சி எடுத்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சற்றாகிலும், கொஞ்சம் கொஞ்சம், ஐயா 12 வருஷமா ஓடுனதும் உழைத்ததும் தேடி தேடி போகாத இடம் இல்லை. ஆனா கொஞ்சம் மாறுதல், கொஞ்சம் மாறுதல். 12 வருஷமா கேஸ் நடத்தியாச்சு. என் வாலிப வயசுல தொடங்கின கேஸ் இன்னைக்கு நான் சாகர நிலைமைக்கு இருக்கிறேன். கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் என் பணத்தை அழிக்குது, இன்னும் என் வருமானத்தை அழிக்குது, இன்னும் வாழ தகுதி இல்லாதவனா என்ன வச்சிருக்கு. சற்றாகிலும் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாதபடிக்கு தோல்விக்குள் சிக்கி இருக்கிறேன் நான். படிப்புக்காக என்னென்னவோ முயற்சி எடுத்தோம், தோல்வி தானே. தோல்வி, தோல்வி, தோல்வி. ஆமா, நமக்கு தெரியும், என்னால முடியல, என்னால இதுல இருந்து முடியல.
தோல்வி கொண்டு வருகிற வருத்தம் அது சாதாரணமானதல்ல. தோல்வி, பிசினஸ்ல தோல்வி, படிப்புல தோல்வி, குடும்ப வாழ்க்கையில தோல்வி, சமுதாயத்துல தோல்வி, பரிசுத்தத்துல தோல்வி, ஏதோ விஷயங்கள்ல தோற்று 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 போகிறோமே. நான் தோற்றவன் என்பது எனக்கு மட்டுமில்ல, எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவில் இன்னைக்கு வந்துடுச்சு. 12 வருஷமா நீண்ட காலமாய் நான் போராடி போராடி தோல்வி என்கிற சரித்திரமே இல்லாமல் அடுத்த ஸ்டெப் இல்லையே. தோல்வி எவ்வளவு பெரிய வருத்தத்தை என் வாழ்க்கையில் என்னை கொண்டு வந்திருக்கு. 3 விஷயம். 1, பரிகாரிகளால் வருத்தப்படுத்தப்பட்டாள். 2, இழப்பு அவளுக்கு வருத்தத்தை தந்துச்சு. 3வது, தோல்வி அவளுக்கு வருத்தத்தை கொண்டு வந்தது. இந்த வருத்தப்படுகிற அனுபவத்தில் தான் ஒரு சத்தம் அந்த பாலஸ்தீன தேசத்தில் தொனித்துச்சு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. நீண்ட காலமாய் பிரச்சனைக்குள் இருந்த, நீண்ட காலமா 12 வருஷமா வருத்தத்திற்குள்ளேயே காணப்பட்ட, தொடர்ந்தும் இனி வருத்தம் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு அவள் வாழ்க்கை காணப்பட்டது. அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு பைபிள் நமக்கு சொல்லி தருது. அல்லேலூயா. சிலர் என்ன நினைப்போம், பாஸ்டர் இத்தனை வருஷம் இதை சகிச்சாச்சு, இனி 1-2 வருஷம் கூட சகிச்சு என்ன செய்யலாம், போலாம். பாஸ்டர் இனி இழக்கிறதுக்கு சமுதாயத்தில் ஒன்றும் இல்லை, என் பேர் இழந்தாச்சு, நல்ல பேர்லாம் போச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை இனி இழக்கிறதுக்கு, இனி கொஞ்ச நாள் கூட போனது போல என்ன செய்யட்டும், போட்டும். இன்னைக்கு அப்படி அல்ல. இந்த சத்தத்தை கொஞ்சம் நீ கவனிக்கணும். இன்னைக்கு இந்த நாள் முதல் உனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர என் இயேசு உன்னை தேடி உன் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அடையாளம் தான் நீ உலகத்தில் எங்க இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும், இந்த வார்த்தை அதற்குரிய அடையாளம் தான். உன்னை இயேசு தேடி வந்திருக்கிறார், உனக்காகத்தான் தேடி வந்திருக்கிறார். ஆமா, இந்த ஸ்திரீயினுடைய வருத்தப்படுதலை சரித்திரமாக கொண்ட இந்த ஸ்திரீயினுடைய ஆமென் மாற்றத்துக்கு காரணம் என்ன, அதை இந்த முதல் இரவு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏன், என்ன காரணம், இந்த ஸ்திரீயினுடைய நிலை மாறுவதற்கு காரணமாக இருந்தது என்ன? வாசிக்கலாமா? அதனுடைய 27வது வசனத்தை வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே 12 வருஷமா நடக்காதது உடனே நின்று போயிற்று, உடனே மாற்றம் வந்துச்சு. அப்படின்னா அந்த உடனே தனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அந்த மாற்றத்திற்கு காரணமான விஷயம், எனக்கு இன்றைக்கு ஒரு நன்மை செய்தால் நலம் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை ஆராதிங்க. நீண்ட காலமா மாறலைங்க, உடனே ஒரு மாற்றம், அது எனக்கு வந்தால் நலமாக இருக்கும். உடனே இனி வாழ அதிக காலம் இல்லை, இனி போக அதிக காலம் இல்லை, இனி போகிறதற்கு அநேக நிமிடங்கள் இல்லை, அதுக்குள்ள உடனே ஒரு நன்மை நடந்தா அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்ப அதுக்கான காரணம் என்ன? 1:27வது வசனத்துல நம்ம வாசிக்க கேட்ட வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. ஆமென். முதல் காரணமே, அவள் மாற்றத்திற்கான காரணம், அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். ஆமென். நல்லா கவனிங்க. 12 வருஷமா இந்த ஸ்திரீயின் இடத்துல ஒரு பேட்டி எடுப்பீங்கன்னு வைங்களேன். 12 வருஷமா உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா டெய்லி கேள்விப்படுறது, டெய்லி
எதையோ புதுசு புதுசா கேள்விப்படுவாங்க. எப்படி அக்கா கேட்டீங்களா, நாகர்கோவில்ல நல்ல ஒரு வைத்தியர் இருக்காராம், போனா உடனே. ஆமா, சிலர்லாம் சொல்ற அதிமேதாவிகள் இருப்பாங்க. நான் போனேன், கேட்டியாக்கா? ஆமா, ஒரு ஸ்கேனுக்கு எழுதி இருந்தார். ஸ்கேன் எடுத்து அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் எடுத்தது என்னது? ஸ்கேன். உண்மையிலே வியாதி என்னங்கிறது தெரியறதுக்கு தான் என்னது. ஆனா பெருமையை பார்க்கணும். நான் போனேன், அவர் ஒரு ஸ்கேனுக்கு தான் எழுதினார், 10,000 ரூபாய் ஆச்சு. ஆனா அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை இன்னும். அதிமேதாவிகள் இப்படி சொல்லி இந்த அக்காவை கிளப்பி விட்டு நாகர்கோவில் போய், திருநெல்வேலி போய், மதுரை போய், சென்னை போய், டெல்லி போய், பிளைட் ஏறி போச்சா தெரியல, எங்கெங்கமோ போயிடுச்சு. டெய்லி கேள்விப்படுது. அங்க ஒருத்தர் இருக்கிறார், இங்க ஒருத்தர் இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், அதை செய்தா, அது அங்க போனா, இங்க வந்தா. கேள்விப்படுறதுக்கு ஒரு குறைவும் இல்லை 12 வருஷமா. ஆனா இன்னைக்கு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டால், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டதே அவள் மாற்றத்திற்கான முதல் காரணம். இந்த இரவு தேசமும் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் புரியணும். கேள்விப்பட வேண்டியவரை கேள்விப்படணும். அப்படி கேள்விப்படுகிற நேரத்தில் தான் நமக்கான புதிய துவக்கம் ஆரம்பமாகும். எந்த மனுஷனை குறித்து நீ கேள்விப்பட்டதுனாலயோ, எந்த நிபுணரை குறித்து கேள்விப்பட்டதுனாலயோ, எந்த அவார்டு வாங்கினவனை குறித்து கேள்விப்பட்டதுனாலயோ, எந்த சாதிச்சவங்களை குறித்து நீ கேள்விப்பட்டதுனாலயோ உன் வாழ்க்கை மாற போறதில்ல. நீ கேள்விப்பட வேண்டிய இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டும். இந்த இரவு இந்த தேசத்திற்கும் ஒரு வாய்ப்பு. நீ கேள்விப்பட வேண்டிய இயேசுவை இந்த ராத்திரி நீ கேள்விப்பட்டனா உனக்கு பெரிய நன்மை இந்த இரவு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. உண்மையில பிரசங்கிக்கிற நான் சொல்றேன், என் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு காரணம் நான் கேள்விப்பட வேண்டிய இயேசுவை கேள்விப்பட்டது மாத்திரமே. இங்கே இந்த சத்த எல்லைக்குள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அநேகர் சொல்ல முடியும், கேள்விப்பட வேண்டிய இயேசுவை நான் கேள்விப்பட்டதுதான் என் வாழ்க்கையின் மேன்மை. நம்ம விடுதலைக்கு காரணமே கேள்விப்பட வேண்டிய இயேசுவை நம்முடைய செவிகள் கேள்விப்பட்டது. இந்த இரவு தேசத்திற்கு சொல்லுகிறேன், நீ உன் வருத்தத்தின் நடுவில் நீ வருத்தப்பட்டு பட்டு பட்டு இனி நாளைக்கும் வருத்தம் தான் என்று உன்னை குறித்தே விதி எழுதி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னிடத்தில் கேட்கிறார், மகனே மகளே, நீ ஏன் இன்னும் வருத்தத்திற்குள் இருக்க வேண்டும்? ஆமென். கேள்விப்பட வேண்டிய இயேசுவை நீ கேள்விப்படுவாய் என்றால் அந்த கேள்வி உனக்குள் ஒரு மாற்றத்தை இந்த இரவு கொண்டு வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடனே ஆமென் கொண்டு வரும். அப்படி இயேசுவை குறித்து கேள்விப்படுறதுக்கு அவர் யார்? இயேசு யார்? இயேசுவை குறித்து கேள்விப்படுறதுக்கு தீத்துவுக்கு எழுதின நிருபம் நீங்க திரும்பி வாசிப்பீங்கன்னா, ஆமென், தீத்துவுக்கு நிருபம் எழுதப்படுகிற பொழுது 2வது அதிகாரத்தில் வேத வசனம் அழகாய் ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. வாசிங்க 13வது வசனம், தீத்து 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த வாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லியிருக்கு? அந்த 2வது லைன்ல சொல்லியிருக்கு, மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. ஒன்று யார்? நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் மகாதேவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, இன்னும் சத்தமா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமா, நான் மட்டும் இல்லை, நீங்களும் சேர்ந்துதான் இந்த தேசத்துக்கு இன்னைக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறோம்.
உங்க சத்தம் கேட்கணும். இத்தனை பேர் கூடி இருக்கிறீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி பேசி பேசி இங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆமே, நம்ம அண்ணன் அழகா வைக்கிறதுனால தான் சத்தம் வெளியே வருது. இங்க ஒண்ணும் இல்லை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் பிரசங்கிக்கிறேன் இயேசு கிறிஸ்து அவர் மனிதன் அல்ல, அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அல்ல, அவர் ஒரு நிபுணர் அல்ல, அவர் ஒரு மத தலைவர் அல்ல, அவர் ஒரு மார்க்கத்தின் தலைவரும் அல்ல. அவர் அண்ட சராசரங்களை படைத்த அநாதி காலங்களின் மகாதேவன் அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வசனம் அதான சொல்லுது, மகாதேவன் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேறும் சொல்லி இருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர்தான் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. அவராலே அன்றி ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அப்படின்னா என் இயேசு யார்? இந்த உலகத்தில் ஒன்றாகிலும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னே தேவனாய் இருந்தவருக்கு பெயர்தான் இயேசு கிறிஸ்து. சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய வஸ்துக்களும் உண்டாகிறதற்கு முன்னும் அதிகாரங்களானாலும் துரைத்தனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் சிங்காசனங்களானாலும் எல்லா வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் எல்லாம் சிருஷ்டிப்புக்கு காரண கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தெய்வம் ஐயா, அவர் தெய்வம். 2000 வருஷத்துக்கு முன்னால பூமியில வந்த மனுஷன் அல்ல இயேசு. மனுஷனாய் இருந்த தெய்வமானவர் அல்ல. ஆமென். அவர் அநாதி காலங்கள், ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படுகிறதற்கு முன், ஆமென், தூதர் கூட்டங்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன், வான சேனைகள் உண்டாகிறதற்கு முன்னே தேவனாய் இருந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தார்? எதுக்காக வந்தார்? ஏன்? கிறிஸ்மஸ்லாம் இப்பதான் கொண்டாடி முடிச்சு டயர்டெல்லாம் நீங்குது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். துணி எடுத்த கடன்லாம் இனி அடுத்த கிறிஸ்மஸ்க்கு தான் முடியும். ஆமென். ஏன் அப்ப அதெல்லாம் கொண்டாடுறோம்? எதுக்கு? அவர் அநாதி காலங்களின் தெய்வம் தாமே. அப்ப ஏன்? ஆமென். அநாதி காலங்கள் தேவன் தான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் அவர் நமது இரட்சகரானார். ஆமென். பாருங்க, அவர் அநாதி காலங்களின் தெய்வம். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? மனுஷனை படைச்சார். அவர் மனுஷனை அவரை போலவே படைச்சார். வெளி தோற்றத்தை பார்த்தாலும் அவரை மாதிரி தான் இருந்தா, உள் சாயலை பார்த்தாலும் அவரை மாதிரி தான் இருந்தா. ரூபமும் சாயலும் அவரை போல, அப்பனை போல பிள்ளை. அது சொல்லணும்னா தெய்வம் தன் பிள்ளைகளை படைத்ததுதான், உருவாக்கினார். ஆனால் அந்த மனுஷன் தேவன் கொடுத்த ஆமென் விடுதலையையும் சுதந்திரத்தையும் உதாசீனம் பண்ணிவிட்டு பிசாசினுடைய பேச்சை கேட்டு வஞ்சனைக்குட்பட்டு அவன் பாவத்தில் விழுந்தான். ஹல்லேலூயா. பாவம் மனுஷனை வேறுபிரிக்கும். பாவம் மனுஷனை தெய்வத்தை விட்டு அகற்றி போடும். பாவம் செய்த மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது, பாவம் செய்த ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தமே ஒருபோதும் தேவனோடு கைகோர்த்து நடக்கிற வாய்ப்பு இருக்காது. பாவம் செய்கிறது வரைக்கும் மனுஷன் அனுதினமும் பகலிலே குளிர்ச்சியான வேளையில் தேவனோட கூட உலாவுகிற வாக்கியத்தை பெற்றான். எப்போ பாவம் செய்தானோ அப்பொழுதே அவனுக்குள்ள சரீரம் நல்லா தான் இருந்துச்சு, ஆத்துமாவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவனுக்குள்ள வைக்கப்பட்ட தேவ ஆவி அவனை விட்டு விலகி பாவ ஆவி அவனுக்குள்ள வந்துச்சு, பிசாசின் ஆவி வந்துச்சு. அது அவனை நடத்த தொடங்குச்சு, அது அவனை செயல்படுத்த தொடங்குச்சு. அன்னைக்கே எப்போ ஆமென் தேவன் அவனை தேடி வந்தாரோ அப்பொழுது அவன் தேவனை விட்டு ஓடத் தொடங்கினான். ஓடி விருட்சங்களுக்கு பின்னே தன்னை ஒளித்துக் கொண்டான். இன்றைக்கும் மனிதன் தேவனுக்கு முன்னால் பல மதங்களை உருவாக்கி கொண்டு விருட்சங்களாகிய மதங்களுக்குள்ளே போய் மனிதன் ஒளித்துக் கொள்ளுகிறான்.
தேவனை விட்டு ஓடி 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 அகன்று போனான். கர்த்தர் பலிகளை கொடுத்து பார்த்தார், பிரமாணங்களை கொடுத்து பார்த்தார். எல்லாம் கொடுத்த பிறகும் மனிதன் ஆமென் மனம் திரும்பவே இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்றதாய் பிசாசுக்காகவும் அவன் கூட்டத்தினருக்காகவும் தேவன் ஆயத்தம் பண்ணின ஒன்றுதான் நரகம். அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகாக்கினை, அதுதான் கோபாக்கினை, அதுதான் ஆக்கினை தீர்ப்பு. அதற்கு வேதம் கற்றுத்தருகிற பெயர் இரண்டாம் மரணம். அவியாத அக்கினி புழுக்களை மெத்தையா இருக்கிற ஸ்தலம். அது மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டதல்ல, அது பிசாசுக்காக உருவாக்கப்பட்ட இடம். அந்த பிசாசு நயவஞ்சகமா மனுஷனையும் அந்த நரகாக்கினைக்கு நேராக இழுத்து கொண்டான், வஞ்சித்து கொண்டான். அப்பொழுது தேவன் ஒரு திட்டத்தை வச்சார். ஐயோ, மனுஷன் வஞ்சிக்கப்பட்டானே, மனுஷன் பாவத்துக்குள்ள விழுந்தானே, எப்படியாவது மனுஷனை மீட்டெடுக்கணுமே அப்படின்னு ஒரு தீர்மானம். வேதத்தை எடுத்து வாசிங்க. தேவனா இருந்தவர் எப்படி மனுஷனா இந்த பூமியில வந்தார்? 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது 1வது அதிகாரம் 2 தீமோத்தேயு அதனுடைய 1வது அதிகாரத்துக்கு நேராய் உங்கள் சிந்தைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல், நல்லா கவனிங்க, கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கலாம். அவர் தம்முடைய தீர்மானத்தின்படி ஒரு தீர்மானத்தை கர்த்தர் வச்சார். என்ன தீர்மானம்? ஆமென். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படி இருக்குது. இவன் நரகாக்கினைக்கு போறான். ஆனா இவனை இப்படியே விட்டுறக்கூடாது, ஒன்னு செய்யணும், நம்ம இவனை மீட்டெடுக்கணும். தீர்மானம் வச்சார். அந்த தீர்மானம் 2 விதத்தில் வெளிப்படுத்தினார். எடுத்து வாசிங்க. இந்த வசனத்தை வச்சிருக்கும் போதே ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம், ஸ்தோத்திரம், ஆமென், ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆமென். ஒரு வசனம் கூட, ஒரு மினிட். ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று இங்கே வசனம் சொல்லுது பாருங்க. தீமோத்தேயுவில் சொன்னார், தீர்மானத்தின்படி நம்மை ரட்சிக்க வந்தாராம். அந்த தீர்மானம் என்ன? இங்கே சொல்லி இருக்குது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். எதுக்கு நம்ம அழைக்கப்பட்டோம்? 29வது வசனத்திலிருந்து கீழே வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி. நல்லா கவனிங்க. இந்த வசனம் என்ன நமக்கு கற்று தருது? அவர் முன் தீர்மானத்தின்படி சிலர் அழைச்சார். அந்த அழைப்பை விரிவா அந்த 29, 30 வசனத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒன்று, தம்முடைய குமாரன் ஆமென் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு ஆமென் நம்மை கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும் பொருட்டு. என்னை கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. எப்படி தெரியுமா கர்த்தர் முன் தீர்மானித்து நம்மை ரட்சித்து நமக்கு இரட்சகரானார்? வேத வசனம் சொல்லுகிறது, உன்னையும் என்னையும் அவருடைய குமாரனுக்கு சாயலுடைய ஒப்பாக மாற்றும்படிக்கு. அதாவது இப்படி சொல்றேன், தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளையாகவே இருக்கும்படிக்குத்தான் கர்த்தர் என்னை முன் குறித்தார். ஆமென். இந்த இடத்துல இருக்கிற நானும் நீங்களும் நம்ம சுய விருப்பத்தில் வரல. நம்மை குறித்த தீர்மானம் ஆதீனத்தில் இருந்ததனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம். அந்த தீர்மானத்தின்படி அவர் முன்குறித்தார். முன்குறித்தவர்களை முன்னறிந்தார். 30வது வசனம் சொல்லுது, முன்னறிந்தவர்களை அவர் அழைத்தார். அழைத்தவர்களை நீதிமான்களாக்கினார். நீதிமான்களாக்கின நம்மை ஆமென் தெரிந்தெடுத்து அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்போ மகிமைப்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைகள் இருப்பீங்கன்னா நல்ல கரங்களை
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த 30வது வசனம் சொல்லுது, இனி மகிமைப்படுத்துவேன் என்று அல்ல, மகிமைப்படுத்தினார். நீ மகிமைப்படுத்தப்பட்ட பிள்ளை. மகிமைப்படுத்துதல்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமென். அவர் உனக்கு ஒரு பொசிஷனை கட்டளையிட்டு இருக்கிறார், ஒரு பதவியை தந்திருக்கிறார். என்ன பதவி தெரியுமா? சர்வ உலகத்திற்கும் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை என்கிற பதவியில நீ கூப்பிடப்படுறது மாத்திரமல்ல, அதிகாரம், உரிமை எல்லாவற்றையும் உனக்கு கத்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் இப்போ தேவனுடைய பிள்ளைகள். அதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அவர் நம்மிடத்தில் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. கரங்களை உயர்த்தி நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னா நல்ல கரையை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. ஒண்ணு என்ன தீர்மானம்? நான் அவருக்கு பிள்ளையா இருக்கணும்ங்கிற தீர்மானம். இரண்டாவது ஒரு தீர்மானம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை திருப்பி வாசிப்பீங்கன்னா 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரத்தில் ஒரு தீர்மானம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு ஆமென் நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது அவர் நம்முடைய கிரியைகளின்படி ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை ரட்சித்தாராம். அந்த தீர்மானம் என்ன தெரியுமா? ஒன்று, நான் அவருடைய பிள்ளையாக வேண்டும். இரண்டாவது தீர்மானம் என்ன தெரியுமா? பரலோகத்துள்ளவைகளும் பூலோகத்துள்ளவைகளும் கூட்டப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஐயா, இந்த தேசத்தின் ஜனமே, இந்த தேசத்தின் நடுவில் ஒரு விசை கூட இந்த 2026வது வருடத்தின் பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்திலே இப்படி ஒரு சத்தம் தொனிக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முன் தீர்மானத்தில் பட்ட சிலர் இன்னும் அவருடைய பிள்ளைகளாக இந்த தேசத்தில் உண்டு. 2, இன்னும் பரலோகத்தோடு இணைக்கப்பட வேண்டிய குடும்பங்கள் இந்த தேசத்தில் உண்டு. இன்னைக்கும் பரலோகத்தின் சேனைகளோடு பரலோகத்தில் நமக்கு ஒரு குடும்பம் உண்டு. ஆமென். பரலோகத்தில் பரிசுத்த கூட்டம் இருக்கிறது. அந்த பரலோகத்தோடு கூட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய முன் தீர்மானம். அந்த தீர்மானத்திற்காகத்தான் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனாயிருந்தவர் அவர் இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியில நம்மை ரட்சிக்க வெளிப்பட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுது அப்படி என்ன ரட்சிக்கப்படணும்? ஒன்று, பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும். மத்தேயு 1:21 சொல்லுது, பாவங்களிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறவர். ரோமர் 5:9 சொல்லுகிறது, கோபாக்கினையினின்று அவர் நம்மை ரட்சிக்கிறார். ஆமென். இன்னும் வசனம் என்ன சொல்லுது? அவர் நம்மை சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார். இன்னும் வசனம் என்ன சொல்லுது? நமக்கு எதிரடையா இருக்கிற கையெழுத்துக்களில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஆமென். இன்னும் வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கிறார், மரண பயத்திலிருந்து ரட்சிக்கிறார், ஆமென், அக்கிரமங்களிலிருந்து ரட்சிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை ரட்சிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் தேவனாய் இருந்தும், ஆமென், அவர் தேவனாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு அதை துறந்து தம்மை தாமே தாழ்த்தி இந்த பூமியிலே மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறதே என் விடுதலைக்கு காரணம். என் பாவத்திலிருந்து எனக்கு மார்க்கம் இருக்கா தப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என் சாபத்திலிருந்து விடுபட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆமா, எனக்காக சாபமான இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனா அவர் சாபத்திலிருந்து என்னை விடுவிப்பார். எனக்கு இந்த பொல்லாத உலகத்தில் நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன். உலகம் ஆகானை கொன்னுச்சு, உலகம் சிம்சோனை கொன்னுச்சு, உலகம் ஆதாமையே கொன்னுச்சு, உலகம் ஆமென் பயன்பட வேண்டியவர்களும் பராக்கிரமசாலிகளையும் எல்லாரும் இந்த உலகம் அழிச்சு போட்டு யூதாஸ் காரியோத் உலகம் அழிச்சுன்னா, இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த தேசத்தில் ஆளுகை செய்கிற சில உலக வல்லமையில் இருந்து இந்த இரவு சிலரை கர்த்தர் விடுவிக்க போகிறார். சில அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க போகிறார். போதை பழக்க வழக்கங்களில் இருந்து கர்த்தர் சிலரை விடுவிக்க போகிறார். சில உலகத்தின் வல்லமைகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர்தான் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்னை தேடி வந்தவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னொருக்கா சொல்லுங்க, அந்த கையை அப்படி பிடிச்சவங்க முகத்தை பார்த்து, இயேசு கிறிஸ்து மகாதேவன், அவர் எனக்காக மனுஷனானா, அவர் எனக்காக மனுஷனானா. ஹல்லேலூயா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. கையை தட்டி பாடலாமா? தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து, பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார். ஆமென். Thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம், அருளே அவரின் மொழியாம், இருளே போக்கு மொழியாம் என்று சொல்லி பாடலாம். கையை தட்டினா நல்லா தட்டணும். நம்மை தேடி வந்தவர் இல்ல, பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார். ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்றே அவரின் பெயரா, அன்றே அவரின் பெயரா, அருளே அவரின் மொழியா, இருளே போக்கும் மொழியா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, சொல்லுங்க, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்த தெய்வத்துக்கு பெயர்தான் இயேசு. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை தேடி ஓடினேன், ஆனால் ஒன்றையும் நான் கண்டடைய முடியவில்லை. என்னை தேடி வந்த தெய்வம் ஒருவர் உண்டு.
அவருக்கு பெயர்தான் இயேசு. பரலோகத்தை விட்டு பூமியில என்ன ரட்சிக்க வந்த தெய்வம் அவர் இயேசு. அவர் மனுஷனான பிறகு தெய்வமாகல, தெய்வமாக இருந்தவர் என்ன ரட்சிக்க மனுஷனானா. சந்தோஷம் உண்டன்னா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருக்கா கூட அந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் தெய்வமாக இருந்து என்ன ரட்சிக்கணும்னு மனுஷனானா. நானா இருந்தாலும் இப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன். அவருக்கு இருந்த இரக்கம், கிருபை, என் மேல அவர் வச்சிருந்த பாசம் அவர் அளவற்றதான் இருக்கிறது. அதனால்தான் சொன்னார், தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். இந்த காலத்தில் பெத்த தாய் கூட பிள்ளைய மறக்குது, வெட்டி கொல்லுது, என்னென்னமோ செய்து. பெத்த தாயை கூட நம்ப முடியாத இந்த உலகத்தில் தெய்வம் சொல்றார், அவள் மறப்பாள், மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென், என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை. அது எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு நினைக்கிறீங்க? அவர் அழகான ஒரு உத்தரவாதமாக தந்தார்ல, நீ என்னாலே. அப்போ நம்ம அடிக்கடி கேட்குறோம், என்ன மறந்துட்டீங்களா, நீ உமக்கும் என்ன வேண்டாமா, இப்படிலாம் கேட்குறோம். வசனம் சொல்லுது, இமைப்பொழுது நான் உன்னை, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை. அந்த இமைப்பொழுது கைவிடுகிற அனுபவம் எப்படி இருக்குமா? நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். எப்போ இமைப்பொழுது கைவிட்ட அனுபவம் எப்படி இருக்குமா? நோவா காலத்தில் உண்டான, யாருக்கையாவது வாழ்க்கையில் அப்படி பெரிய வெள்ளம் இதுவரைக்கும் வந்திருக்கா? நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் எப்படி இருந்துச்சு? நோவாவையும் குடும்பத்தையும் மட்டும்தான் காப்பாத்துச்சு, மீதி எல்லாம் வாஸ்ட் அவுட், எல்லாத்தையும் அழிச்சிச்சு. அப்படி இதுவரைக்கும் நமக்கு வரலையே அப்படின்னா ஒன்று, இதுவரையும் அவர் என்னை இமைப்பொழுது கூட கைவிடல. இன்னைக்கு நீ உயிரோட இருக்கேன்னு அர்த்தம், இன்னும் அவர் உன்னை கைவிடாம மறக்காம இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது வந்து உன் செவியில் சொல்கிறாங்கன்னா ஆண்டவர் மறந்துட்டார், உனக்கு நீ அவருக்கு நீ தேவையில்லைன்னு சொல்கிறான்னா அது பிசாசு. பிசாசுக்கு ரெண்டு ஆயுதம் உண்டு. ஒன்று பொய் சொல்லுவான், ரெண்டு ஒன்றை குற்றப்படுத்துவான். இந்த ரெண்டு ஆயுதத்தையும் இன்னைக்கு இந்த தேசம் மேற்கொள்ளுகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. வாட்சி என்ன கூட போட்டி போடுது, நானும் போட்டி போட விரும்புகிறேன். ஆமேன், ஆமேன். மத்தேயு மார்க்கு 5வது அதிகாரம் அந்த 27வது வசனம் சொல்லித் தருகிறது, அவள் மாற்றத்துக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இன்னைக்கு அதே விஷயத்தில் அவள் கேள்விப்பட்டது ஆசீர்வாதம். ஆனால் எனக்கு முன்னால கேள்விப்பட்டவங்களும் இருக்காங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அதனால உங்களுக்கான வார்த்தையை ஆவியானவர் தந்திருக்கிறார். அதை தராமல் போனால் அது பெரிய தப்பாக போகும். ஆவியானவர் சொல்கிறாரு, நீ கேள்விப்பட்டுட்ட, கேள்விப்படாத நிறைய பேர் இருக்கிறாங்க, வருத்தத்துக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க, கலக்கத்துக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரச்சனைக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க, போராட்டத்துக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி ரொம்ப தவறான பரிகாரிகளை தேடி வருத்தப்பட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு ரட்சிப்பின் வழியை சொல்லுவார் யார் என்று கேட்கிறவர்கள் அநேகம் என்று வார்த்தை வேதம் கற்றுத்தருகிறது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சிலர் என் நாமத்தை கேள்விப்பட புறப்படுன்னு கர்த்தர் சிலருக்கு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, திருச்சபையில் அங்கத்துவம் வைக்கிற தேவ பிள்ளையே, தேவனால் எல்லாம் நன்மைகளையும் பெற்றிருந்தும், பாவ மன்னிப்பை பெற்றிருந்தும், அபிஷேகத்தை பெற்றிருந்தும், கிருபைகளை பெற்றிருந்தும், தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய எல்லாவற்றையும் நீ ருசி பார்த்திருந்தும், இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, இன்னும் மனம் திரும்பாதவர்களுக்கு, இன்னும் வருத்தத்திற்குள் சிக்கி இருக்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை, இயேசு என்கிற நாமம் அவர்கள் கேள்விப்படுவதற்கு நீ உன்னை அர்ப்பணிக்காதிருப்பது ஏன்? ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா இந்த வார்த்தையை சொன்னார் எனக்கு. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு உங்க சிரசின் மேல ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் வைக்கிறார், ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீ உன் வாழ்நாள்ல இன்னையிலிருந்து சிலருக்கு இயேசுவை கேள்விப்பட நீ காரணமாக இருக்கணும்.
ஆமா, ஆமென். இயேசு கேள்விப்படுவதற்கு பேதுரு தன்னுடைய படகை விட்டு கொடுத்தான். அந்த படகு வெறுமையா இருக்கவில்லை, அது நிரம்பி வழிய கர்த்தர் உதவி செய்தார். ஆமா, இன்னைக்கு கர்த்தர் ஒரு சிலரை பார்த்து கேட்கிறார், உனக்காக நான் ரத்தம் சிந்தி மரிச்சேன், நீ எனக்காக என்ன செய்த? நீ எனக்காக என்ன செய்த? இன்னைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஏதாவது வேணும், எனக்கு ஏதாவது வேணும். ஆமென். அப்படிப்பட்டவர்களை குறித்து ஆமென் கிறிஸ்துவின் நாளிலே சமாரிய பெண்ணாகிய அந்த ஸ்திரீ வந்து எதிராக சாட்சியிட வாய்ப்பு இருக்கு. அவள் அனுதினமும் தன் குடத்தை ஏந்தி கொண்டு வருவாள். ஆமென். கிணற்றிலிருந்து, யாக்கோபின் கிணறு பாரம்பரியமான கிணறு, முற்பிதாக்களின் கிணறு, அது வற்றாத கிணறு, அங்க தண்ணி இருக்கும். டெய்லி குடத்தை கொண்டு வருவா, இறங்குவா, ஆமென். தண்ணினால குடத்தை நிரப்புவா, போவா. ஆமென். நாளைக்கு வருவா, நிரப்புவா, போவா. ஆனா இன்னைக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து கிணற்றருகில நின்றார். இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை அவள் பார்த்தாள். அந்த ஒரு முறை பார்வை கொஞ்ச நேரம் பேசினார். அந்த பேச்சில இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அவள் அறிந்தாள். அறிந்தவுடன் என்னாச்சு? வசனம் சொல்லுது, அவள் தன் குடத்தை விட்டுவிட்டு அவள் பட்டணத்திற்குள் போனாள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீ ரட்சிக்கப்பட்டு 10-15 வருஷமா ஒரு குடத்தை கொண்டு வர்ற. ஆமென். உபவாச கூட்டத்துக்கு வரும்போது ஒரு குடத்தை கொண்டு வருவேன், அதை நிறைச்சிக்கிட்டு போவேன். அதை எங்கே கொண்டு விடுறேன்னு தெரியாது. அடுத்த நாள் காத்திருப்பு கூட்டத்துக்கு குடத்தை கொண்டு வர்ற, நிறைக்கிற, போற, எங்கேயோ விட்டுற. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு குடத்தை, அதே குடம் தான் வருது, நிறைக்கிற, போற, எங்கேயோ விடுற. திருப்பி பெண்கள் கூட்டத்துக்கு வர்ற, நிறைக்கிற, அதே குடம், அதே ஆளு. ஆனா போகும்போது நிறைஞ்சு போகும், வரும்போதெல்லாம் எம்டியா வரும். வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கு அப்படித்தான் வருது. உபவாச கூட்டத்துக்கு, வீட்டு கூட்டத்துக்கு, தனி ஜபத்துக்கு, தனி கவுன்சிலிங்க்கு, எதுக்கு வந்தாலும் வரும்போது வெறுமையா, வெறும் குடம், போகும்போது நிரப்பிக்கிட்டே போகும். திருப்பி வரும்போது நிரப்பு நிரப்பு நிரப்பும். எத்தனை காலம் உன்னையே நிரப்புறது? இந்த தண்ணி எல்லாம் எங்க போச்சு? உன் கூட நிரம்பினதெல்லாம் இருக்கட்டும். ஒரே ஒரு முறை இயேசுவை சந்தித்தவள், ஒரே ஒரு முறை இயேசுவின் சத்தத்தை கேட்டவள், ஒரே ஒரு முறை இயேசுவால் போதிக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீ செய்தது என்ன தெரியுமா? தன் குடத்தை வைத்தால் ஒரு தீர்மானத்துக்கு வந்தா, இனி ஏன் குடம் நிறைஞ்சா நிறையுது, நிறையாட்டா போகுது. இனி நான் இந்த குடத்தை சுமக்க மாட்டேன். அந்த தான் கொண்டு வந்த குடத்தை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு அவள் பட்டணத்திற்குள் ஓடினாள். ஏனென்றால் அவளுக்குள்ளே ஒரு ஜீவ தண்ணீரின் ஊற்று உருவாயிற்று. அதை கொண்டு சமாரிய பட்டணத்திற்குள் போனாள். எல்லா வீட்டையும் தட்டி சொன்னாள், நான் தீர்க்கதரிசியை பார்த்தேன், நான் ஒருவரை பார்த்தேன், நான் மேசியாவை பார்த்தேன், அவர் என்ன குறித்து எல்லாம் சொன்னார், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்து இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், என் வாழ்க்கையை சொல்லி தந்தார், என்ன உணர்த்தினார், என் தப்பெல்லாம் சொல்லி உணர்த்தினார். இவ சொல்லிக்கிட்டே இருந்தா அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பட்டணமே இயேசுவினிடத்தில் வந்தது. வந்தவங்க எல்லாம் நன்றி கெட்டவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படி இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க யார் சொன்னதுனால வந்தாங்க? சமாரிய ஸ்திரீ. அவங்க போகும்போது சாயங்காலம் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க? இயேசுவே, இப்போ இயேசு இவளை விட இயேசுவுக்கு அவங்களுக்கு நெருக்கம் கூடிட்டு. அவங்க சொல்றாங்க, நீர் இந்த ஊரை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இங்கே தங்கி இருக்கணும். ஒரு 4 நாள் கூட என்ன செய்யுங்க. சிலருக்கெல்லாம் எழுப்புதல் வந்தா இப்படிதான் வந்துடும். ஆமென். தங்கி இருக்கணும். சொன்னது மட்டும் இல்ல, ஆமென், பக்கத்துல இருந்த ஆளை டேமேஜ் பண்ணாம இருந்திருக்கணும். அவளை திரும்பி பார்த்து சொன்னாங்க, நீ சொன்னதுனால் அல்ல நாங்கள் வந்தது. இவ சொல்லாட்ட யாராவது வந்திருப்பாங்களா? நீ சொன்னதுனால தானே அவங்க. ஆனா இவங்க இயேசு கிட்ட பேசுனது இருக்கட்டும், திருப்பி அவங்க அவள்கிட்ட சொல்றாங்க, பாவம் இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கா, இப்பதான் புதிய தீர்மானம் எடுத்திருக்கா. ஆனா சொன்ன வார்த்தையை பாருங்க, நீ சொன்னதுனால அல்ல, அவரை நாங்க பார்த்ததுனால அவரை நம்புறோம் அப்படின்னு. இவளுக்கு மொத்தத்தில் நம்மள மாதிரி ஆமென் காத்து போகல. உண்மையா கிருபை பெற்றவங்களுக்கு அப்படி காத்து போகாது. நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம். அப்படி சுவிசேஷம் சொல்லி வந்தவங்க நமக்கு அடிமை கிடையாது, அவங்க கர்த்தருக்கு அடிமை. அவங்களுக்கு கர்த்தரை காட்டி கொடுக்கிற ஒரே ஒரு பொறுப்பு மட்டும்தான் நமக்கு உண்டு. ஆமாம், வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிட்டு நடக்கக்கூடாது. இவங்களை நானாக்கும் கூட்டிட்டு வந்தேன், என் கஸ்டடியாக்கு இவங்க இருக்கணும், நான் வந்த பிறகுதான் இவங்க வரணும். ஆமாம், சில இடத்துல பிரச்சனை. இவங்க வர்றதுக்கு முன்னாடி புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க வந்துட்டா, நான் கூப்பிட்டு வந்தாலும் எனக்கு முன்னாலே எங்க வந்திருக்கு,
அவ வருவா நியாய தீர்ப்பு நாள்ல, கிறிஸ்துவின் நாள்ல அங்க வந்து சாட்சி கொடுக்க போகிறா. ஆமா, என்னை கர்த்தர் சொல்றாரு, கேள்விப்படுறதெல்லாம் இருக்கட்டு, நீ சொல்லிதான் கேள்விப்படணும். உன்னாலதான் சிலர் கேள்விப்பட வேண்டி இருக்கு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதோம் கோமோரா பட்டணம் அழிக்கப்பட்ட பொழுது கூடவே 2 பட்டணம் அழிஞ்சு போச்சு. தப்பு பண்ணாத 2 பட்டணம். எந்த பட்டணம் தெரியுமா? செபோயிம், ஆத்மா. இந்த 2 பட்டணம் பக்கத்துல இருந்தவங்க. ஏன் தெரியுமா அவங்க அழிக்கப்பட்டாங்க? ஆமீன். அங்க அக்கினி இறங்கினப்போ இவங்களுக்கும் இறங்கிச்சு. ஒருவேளை நம்ம சொல்லலாம், அங்க மழை அடிச்ச மழை இங்க சாரல் அடிச்சு. அப்படி சாரல் அடிக்காமலே மழையை பெய்ய பண்ண என் கர்த்தருக்கு முடியும். ஆமாவா இல்லையா? ஆமேன். டிராவல் பண்றோம். ஆமேன். நான் எத்தனை நாள் பைபாஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணி பார்த்துருக்கேன். ஆமேன். கடும் மழையா இருக்கும். திடீர்னு பரலோகத்துக்குள்ள என்றான மாதிரி பயங்கர வெளிச்சமா இருக்கும். இறங்கி பார்த்தா ஒரு கால் மழையிலையும் ஒரு கால் வெயிலையும் வைக்கலாம். அப்படி இருக்கும். இந்த பக்கம் பயங்கர காத்தா இருக்கும். இந்த பக்கம் காத்து அடிக்கான்னு கூட தூசி கூட இங்க வராது. நான் பார்த்துருக்கேன் அப்படி. ஆமீன். எத்தனையோ பேர் பார்த்துருக்கிறோம் டிராவல் பண்ணுறவங்க. இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஓகி புயல் வந்தப்போ நம்ம தேசத்தில் நாங்கள் 1 மாசமா மரம் வெட்டிட்டேலன்னு சொன்னாங்க. ரோட்டில் கிடக்கிற மரம்லாம் வெட்டி ஒரே சமூக சேவையாக இருந்துச்சு. அதுவும் நம்ம செய்யணும். ரெலையா சொல்லுங்க. அப்படி போகும்போது பார்த்தோம், ஒரு ஆளுக்கு கண்டை மட்டும் காணாது, எல்லா ரப்பரும் கீழே. ஆனால் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மரம் கூட வேலைக்கு அங்கேயும் இல்லை, வேலைக்கு இங்கேயும். ஆண்டவரால் முடியும், எதையும் செய்ய அவரால் முடியும். அப்ப எப்படி செபோயிம் ஆத்மா விழுந்து போச்சு? அவங்க தப்பு பண்ணப்போ, அவங்க ஆண்டவருக்கு பயப்படாம இருந்தப்போ சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, ஒன்னும் சொல்லாம இருந்தாங்கல்ல. ஆமா, ஆமேன். காயினை பார்த்து ஆண்டவர் கேட்டா, உன் சகோதரன் எங்க? அப்படிதான் நம்மகிட்ட கேட்கிறார். ஆமேன். உங்க ஊர்ல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சா? இன்னைக்கு நம்ம இறக்குமதி பண்ணுவோம். யாராவது வந்து இயேசுவுக்கு சொல்லுவாங்களா இல்லையான்னு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இன்னைக்கு வெளியே வா, உன் சௌகரிய வட்டத்தை விட்டு வெளியே வா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதற்கு கேள்விப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுவதற்கு இன்றைக்கு நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தீர்க்க தரிசனமா தேசத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆமென். இந்த காலம் ஒரு பெரிய சுவிசேஷ அலை மீண்டும் சரித்திரம் காணாத அளவுக்கு தேசத்தில் வீச போகிறது. மீண்டும் சொல்றேன், தேசத்தில் ஒரு பயங்கரமான சுவிசேஷ அலை தேசத்தில் வீச போகிறது. அந்த சுவிசேஷ அலைக்கு காரணமா நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? பாலகர்கள் அன்றைக்கு சுவிசேஷம் சொல்ல போறாங்க. சிறு பிள்ளைகள் எழுப்பி சுவிசேஷம் சொல்ல போறாங்க. தெருக்களில் சுவிசேஷ சத்தம் கேட்கப்பட போகிறது. ஜனங்கள் எழும்பி கர்த்தருக்காக நிற்க போகிறார்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, அற்புதம் பெற்ற தேவ பிள்ளையே, விடுவிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னுடைய அர்ப்பணம் எங்கே? நான் ரட்சிக்கப்பட்டது எதற்கு? நான் விடுவிக்கப்பட்டது எதற்கு? நான் காப்பாற்றப்பட்டது எதற்கு? பிறருக்கு இந்த செய்தியை கொடுப்பதற்கு, பிறருக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு, பிறருக்கு ரட்சிப்பின் வழியை போதிப்பதற்கு. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை எடுத்து வாசிங்க. பேதுரு எழுதின 1 நிருபம் 1 பேதுரு, ஆமென், அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எதற்கு நான் சொந்த ஜனம், தேவனுக்கு சொந்த ஜனமா ஏன் மாறினேன்? ஏன் நான் அவருக்கு பரிசுத்த ஜாதின்னு அழைக்கப்பட்டேன்? நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறேன்? எதற்காக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறேன்? ஒவ்வொரு கூட்டத்துக்கு வந்து பங்கு பெற்று போகிறதற்கா இல்லை. வசனம் சொல்லுது, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு. இணை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல இருக்கிற
ஒவ்வொருவர் மேலும், நேரலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய வலது கரத்தை வைக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் கிருபைகளை கட்டளையிடுகிறார், வரங்களை கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆவியானவர் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தது போல இந்த திருச்சபைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் அளவில்லாமல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். எதற்கு? நீ இதுவரையும் இயேசுவை கேள்விப்படாதவர்களுக்கு அந்த நாமத்தை சொல்லும்படியாக. உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னை விட்டு கொடுப்பாயா? நீ உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பாயா? நீ எத்தனை காலம் உனக்காக யாரோ உன் செவியில் இயேசு என்கிற நாமத்தை கேள்விப்பட செய்ததுனால் அல்லவா நீ வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்ட, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட, அக்கிரமங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட, விக்கிரக அடிமைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட, மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட, கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட, நீ உன் குடும்பமும் தற்கொலை செய்யலாம்னு இருந்த, ஆனா அதன் நடுவில் தானே கர்த்தர் உன்னை தேடி வந்தார். உன் அப்படித்தானே பிடிச்சார், கைப்பிடிச்சார். உன் செவி அப்பதானே இயேசுங்கிற வார்த்தையை கேட்டுச்சு. இயேசுவை நம்பின வாழ்க்கை உண்டுன்னு ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது அப்பதானே. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை போல, உன்னை விட பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் தேசத்தில் எண்ணற்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனம், நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனம், பாவத்தை பச்சை தண்ணீரை போல பருகுகிற ஜனம். ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டது அவங்கள விமர்சிக்க அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டது அவங்கள புறம்பே தள்ள அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டது அவன் பாவின்னு சொல்லி மகிழ அல்ல, மார்பு தட்ட அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டது அவனை ரட்சிக்க, அவனுக்கு இயேசு என்னும் நாமத்தை கொடுக்க. ஆமென். ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது நான் விடுதலை பெறுவதும், நான் ரட்சிக்கப்படுவதும், நான் நலமடைவதும், நான் வீட்டுக்கு மேல வீடு கட்டுறதும், நான் ஆஸ்திக்கு மேல ஆஸ்தி வாங்குறதும் அது அல்ல. அதெல்லாம் ஆண்டவர் தருவார். தரும்போது அவர் தந்த நோக்கத்தை மறக்க கூடாது. உன்னை எதுக்கு ரட்சித்தார் தெரியுமா? இயேசுவை பிறருக்கு சொல்லணும். இந்த திருச்சபையில் முன் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன் வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கணும், இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீ படிக்கணும், நல்ல வேலையில் ஏறணும், அந்தஸ்தா இருக்கணும், சமுதாயத்தில் உயரணும். கர்த்தர் உன்னை ராஜாக்களை காட்டிலும் உயர்ந்தவனும் ஆக்குவேன்னு இன்னைக்கு வாக்கு பண்றார். வெறும் வார்த்தையை நினைக்காத, தீர்க்க தரிசனமா சொல்றேன். பூமியின் ராஜாக்களை காட்டிலும் உயர்ந்தவனும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்வார். ஆனா அங்க இருக்கும்போது உன்னை ஆதரித்த தெய்வத்தை மறக்க கூடாது, அவர் நாமத்தை அறிக்கையோட மறக்க கூடாது. உனக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கப்படுவது எதற்காக தெரியுமா? பூமியில ஒரு பஞ்சம். என்ன பஞ்சம்? சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு தேசங்கள்ல இடம் இல்லை. இந்தியாவில் மாத்திரமல்ல, உலக நாடுகளில் சுவிசேஷத்திற்கு ஒரு பஞ்சம் வந்திருக்கிறது. பல தலைப்புகளில் பிரசங்கம் உண்டு, பல தலைப்புகளில் மோட்டிவேஷன்ல பேசுற ஆட்கள் உண்டு, பல தலைப்புகளில் ஆமென் கொஞ்சம் ஊக்கப்படுத்துற ஆட்கள் உண்டு, ஒழுக்கத்தை பேசுறவங்க உண்டு. ஆனா இன்னைக்கு சுவிசேஷம் பஞ்சம். அந்த பஞ்ச காலத்திற்கு அனைவரையும் போஷிக்கவே கர்த்தர் உன்னை இந்த மேன்மையை தர்றார். எஸ்தர்களாக, தானியேல்களாக, யோசேப்புகளாக உங்களை மகிமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்காலம் ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறார், மகிமையா இருக்கும், பிரகாசமா இருக்கு. எழுதி வச்சுக்கணும் இன்னைக்கு இந்த வார்த்தையை. பிரகாசமான நாட்கள், அது மகிமையான நாட்கள். ஒருவனும் அதை தடை பண்ண முடியாது. ஆனா அந்த இடத்துல இருந்து நீ உன் இரட்சகர் இயேசுவை கேள்விப்படாத ஜனங்களுக்கு முன்னால நீ அறிக்கையிடணும். கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாய் திருவிழம் பெற்றுகிறார். எவ்வளவு தடை வந்தாலும், எந்த அதிகாரங்கள் எதிர்த்து நின்னாலும், எவ்வளவு பெரிய முட்டுக்கட்டை போட்ட ஆள் நின்னாலும், அவர்களுடைய கண்களை நான் மறைத்து உன்னை நிறுத்த வேண்டிய ஸ்தானத்தில் உன்னை நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலத்தில் நீ என்ன மறக்க கூடாது. இந்த வார்த்தை உன் செவியில் அன்னைக்கு முழங்கும். இயேசுவை நீ அறிக்கையிடு. இயேசுவை கேள்விப்படாதவர்கள் மத்தியில் இயேசுவை சொல்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு மீண்டும் 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 ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். நீ ரட்சிக்கப்பட்டது சுவிசேஷத்தை அறிவிக்க, இயேசுவை அறிவிக்க. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், அபிஷேகம் பெற்றேன், விதவிதமா அந்நிய பாஷையில பேசுறேன், வரங்கள்லாம் பெற்றுட்டேன், செயல்படுத்துறேன். என்னை இப்போ தீர்க்கதரிசின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கிருபை இருக்குது, வரம் இருக்குன்னெலாம் சொல்கிறாங்க. ராப்போஜனெல்லாம் பயங்கரமாக எடுக்கேன், வஸ்திரம்லாம் மாட்டிட்டேன், வெளி தோற்றத்துக்கெல்லாம் மாற்றம், பரலோகம் போயிடுவேன்னு எந்த உறுதியும் கிடையாது. ஊழியம் செய்யணும், தேவ சுத்தம் செய்யணும். அந்த வார்த்தையை வாசித்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமாக வாசிங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் சுத்தத்தின்படி செய்கிறவனே. ஒருக்கா கூட அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே. அப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பிதாவின் சித்தம் செய்யணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. நான் சொன்னது நிறைய பேருக்கு புரியல. கை கொடுத்து சொல்லுங்க, பிதாவின் சித்தம் செய்யணும். ஆமாம், இல்லாட்டா ரட்சிக்கப்பட்டதெல்லாம் பாதியில் தான் கிடக்குவீங்க. ஆமாம், இந்த வசனம் அப்படியே இருக்கும். ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதிலே நீ 1000 லட்சம் ஸ்தோத்திர பலி சொன்னாலும் நீ அசைய மாட்ட. நீ பரலோகத்துக்கு போகணும்னா சித்தம் செய்யணும், சித்தம் செய்யணும். இன்னைக்கு ஆவியானவர் தந்த வார்த்தை தான், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வான்னு சொல்லு. தேசத்துக்கு வெளியே வா. வளர்ந்த வளர்ச்சியெல்லாம் போதாது. சபை தேசத்தை கையகப்படுத்தணும். ஆமீன். படர்ந்து ஓங்கி வளருகிற ஒரு விருட்சத்தை போல உங்க மேல கத்த திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமீன். பரவி பாய்கிற ஆறுகளைப் போல நீங்கள் தேசத்தில் கிளைவிட்டு பரவுவதற்கான திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். தெய்வீக திட்டங்கள் தேசத்தில் இன்னும் நிறைவேற உண்டுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அதனால இந்த முதல் நாள் இரவு வேளை கர்த்தர் சொல்லுகிறார், என்னை குறித்து கேள்விப்படாதவர்களுக்கு இயேசு என்கிற நாமத்தை சொல்ல நீ வா. ஏன் தெரியுமா? இந்த சுவிசேஷம் மகிமையானது, மிகப்பெரியது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சுவிசேஷம் விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட தேவ பலனாக இருக்கிறது. நாம் பிரசங்கிக்கும் போது ஒரு வல்லமை வெளிப்படுதுன்னா நீ அதை பிரசங்கம் பண்ணாலும் வெளிப்படும். நீ இயேசுங்கிற நாமத்தை யாருக்கு சொல்றீ அங்க வல்லமை வெளிப்படும், அங்க பலன் வெளிப்படும். ஹல்லேலூயா.